ப்ரோ அங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். வெள்ளை பூண்டு மூட்டை பிடிக்கிறாங்க ப்ரோ. அது நல்லா கவனிங்க. உள்ள ஒரு குளம் மாதிரி இறக்கி அந்த சின்ன பூண்டெல்லாம் உள்ள ஓடுறாங்க. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? மேலாக பெரிய பூண்டா தெரியணும் மாதிரி. இதை யார் வேணுமோ அந்த தப்பை பண்ணலாம், விவசாயிகள் பண்ணக்கூடாது. 15 கூட கிடைக்கும்ன்றதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க. இதனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு சில விவசாயினால எல்லா விவசாயிகளுக்கும் கெட்ட பேரியா. இது விவசாயிகளுக்கு பூரா இந்த வீடியோ ஷேர் அடிங்க. ஆக்சுவலாக அது பூண்டு மட்டும் இல்லை, முளைக்காலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. முளைக்கால வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, களிமண் இருக்கும் தெரியுமா? களிமண்ணா அது என்னன்னு தெரியாது, கல் மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக காமிக்கணுன்றதுக்காக அதை வந்து அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ இருக்கும். கடை வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இது தெரியும். மிளகா தனியாக அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஒருத்தர் பண்ணுறது, இவங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுற தப்பால் எல்லாருக்குமே கெட்ட பேர் தான். ஸோ நாங்களும் அதை பார்க்கும்போது திட்டு தான் செய்வோம். ஏன் மாதிரி பண்ணுறாங்க, இதெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்களே. அவங்களுக்கு நஷ்டமாகிற மாதிரி தான் நமக்கும் நஷ்டமாகும். அண்ட் மிளகா வந்து வெயிட்லெஸ் ஆகும் வெயிலில் காய காய. ஸோ பூண்டும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, மிளகாவும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாருமே பழக்கணும். நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு வேணால் அது ஓகேவாகிடும். நம்ம கடை விற்கிறோம் அப்படின்னா கஸ்டமர் பார்த்தாங்கன்னா அது நம்மள தான் தப்பாக நினைக்கிறாங்க. இவங்க தான் வந்து வெயிட்காக போட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் எங்களுக்கும் கெட்ட பேர், உங்களுக்கும் கெட்ட பேர். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஏன்னா நாங்கள் கடை வச்சுருக்கோம்னால தெரியும்.